கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்முணவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட நோயின் தலைப்பு மிகவும் டேஞ்சரானது. இதை கண்டுபிடிப்பது எளிது. இன்வெஸ்டிகேஷன் லேபில் போய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதை ஆரம்ப நிலையிலே பார்த்து யார் ஒருத்தர் மருந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எளிதான முறையில் இந்த நோயை குணப்படுத்த முடியும். கண்களில் பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு நோய். என்ன இந்த மாதிரி ஒரு பீடிகை போடுறீங்கன்னா, ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் இந்த சம்மர் சீசனில் இது இந்த அதிகப்படியான சூட்டுனால கண்டிப்பாக வரும். இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூரின் எல்லோவாக போகும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நிறைய வெயில்னால நமக்கு இந்த மாதிரி யூரின் எல்லோவாக போகுது அப்படின்னு ஒரு அசால்ட்டான ஒரு கணிப்பில் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அதுக்குள்ளார அதோட நிலைமை அதிகப்படியாயிரும். அதனுடைய அளவு அது அந்த மஞ்சக்காமாலையோட தன்மை முற்றி போய்விடும். அப்போ கஷ்டம். அந்த முற்றிய நிலையில் இருக்கும்போது கண்ணில் எல்லோ கலராக தெரிய ஆரம்பிச்சிடும். கண்ணில் எல்லோ கலராக வரும்போது அது முற்றிய நிலை என்று தான் நம்ம நினைக்க தோணும். இந்த மஞ்சக்காமாலை வந்தவர்கள் முதலில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு. அதிகப்படியான புளி, அதிகப்படியான எண்ணெய், அதிகப்படியான காரம் இவற்றை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். கல்லீரலை பழுதடைய விடக்கூடாது. கல்லீரலை பலப்படுத்த வேண்டும். கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்று குல்கந்த் என்று சொல்லக்கூடிய அந்த ரோஜா கல்கண்டு தேன் கலந்த ஒரு கலவை. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு, நான் எப்படி இந்த கல்கண்டும் தேனும் சாப்பிடுவேன் அப்படின்னா வேண்டாமே. பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு 100 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிங்க போகிறோம். அந்த பன்னீர் ரோஸோட எசன்ஸ் தான் நமக்கு தேவை. அது நீங்கள் குடித்தா கூட உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தலாம். அதுக்கப்புறம் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு பார்த்தா கீழாநெல்லி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆதி காலத்திலேருந்து. ஏன்னா இப்போ இந்த கல்லீரல் வரக்கூடிய நோயை, மஞ்சக்காமாலையை குணப்படுத்தக்கூடிய மருந்து இயற்கை வைத்தியத்தில் தான் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இதை மூலிகை மூலமாக தான் குணப்படுத்த முடியும். வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் இதை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் உறுதியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அலோபதி டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் போனால் கூட லீவ் 52ன்னு எழுதுவாங்க. அது கூட இந்த கிளாநல்லியை சேர்ந்த ஒரு மருந்து தானே ஒழிய அது கெமிக்கலோ வேறு இதுவோ கிடையாது. இப்போது இந்த கிளாநல்லியை எங்கேயும் கிடைக்கும். இது காசு கொடுத்து வாங்க வேண்டிய கூட அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கிடைக்காதவங்க கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி அவங்க கொண்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. இந்த கிளாநெல்லி வேரை அரைத்து பசும்பாலோடு காலை வேலை வெறும் வயிற்றில் அருந்த 3 நாள் குடித்தா கூட ஆரம்ப நிலையில் உள்ள மஞ்சள் காமாலை போயிடும். அதுக்கப்புறம் இந்த கிளாநெல்லி, அருகம்புல், கரிசலை இது எல்லாம் மிளகு போட்டு ஒரு கஷாயமாக வைத்து குடிக்க இந்த மஞ்சக்காமாலை போயிடும். அதுக்கப்புறம் தும்பை இலையை அரைத்து வடை மாதிரி தட்டிட்டு தலையில் வைத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம். தலையில் அதை தும்பப்பூவோட இலையை அரைச்சி வச்சுட்டு அந்த தும்பப்பூ இலையை சாறை ஒரு 10 ml உள்ளே காலை மாலை 2 வேளையும் சாப்பிட உங்களுடைய அந்த மஞ்சள் இரத்தத்தில் கலந்த அந்த பிலூரமின் இறங்கிவிடும். இப்போ கண்ணில் மஞ்சள் இருக்குன்னா தும்பை இலையோட அந்த பற்று போட உங்களுக்கு அந்த கண்ணில் உள்ள மஞ்சள் மாறி யூரினில் இருக்கிறது மஞ்சளும் மாறி உங்களுக்கு நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. மஞ்சள் காமாலை வந்தவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இவற்றையெல்லாம் நீங்கள் அந்த கீரையோட சேர்த்து சாப்பிடும்போது, காரம் இல்லாமல் கீரையை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த
மஞ்சக்காமாலை எளிதாக இறங்கிவிடும். பாகற்காய் வற்றல் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் வற்றல்னால் நீங்கள் எண்ணெயில் வறுத்து பண்ணணும்ல, சிறிதளவு எண்ணெய் எடுத்து அந்த பாகற்காய் வற்றலை உபயோகப்படுத்தலாம். பாகற்காய் வற்றல் ரொம்பவும் நல்லது மஞ்சக்காமாலைக்கு. அதுக்கப்புறம் நன்னாரி வேர் பொடி, நன்னாரி வேரை பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 சிட்டிகை எடுத்து தேனோட கலந்து காலை மாலை சாப்பிட உங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலை முற்றிலுமாக அகலும். அதுக்கப்புறம் வாழை பொடி, வாழை தண்டோட பொடி, அதை எடுத்து நம்ம மோரில் கலந்து சாப்பிட மஞ்சக்காமாலையோட தன்மை அந்த வீரியம் குறையும். அதுக்கப்புறம் வில்வப்பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, இது 2ஐயும் கலந்துட்டு 1 ஸ்பூன் காலை மாலை சாப்பிட மஞ்சள் காமாலையுடைய தன்மை குறையும். அது மாதிரி மஞ்சள் காமாலை வந்தவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறணும். மலச்சிக்கல் வந்துட்டாலேவும் ரொம்ப கஷ்டம். மஞ்சக்காமாலை வந்தவர்களுக்கு மலச்சிக்கல் வரவே கூடாது. அப்போ மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய ஃபைபர் உள்ள பொருட்களை சாப்பிடணும். பழங்களும் காய்கறிகளையும் சாப்பிடணும். நீங்கள் அன்றாட உணவில் டெய்லி கேரட், பீட்ரூட், வாழைத்தண்டு, அப்புறம் செவ்வாழை, இந்த மாதிரி நீங்கள் ஓட்ஸ் கஞ்சி, ஏன்னா இவங்க நிறைய காரமெல்லாம் சாப்பிட முடியாது, அதனால் ஓட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. அதே மாதிரி தாகத்திற்கு உங்களுக்கு வாட்டர்மெலான், வெள்ளரிக்காய் சாறு, கேரட் சாறு, இந்த கேரட் சாறு, வெள்ளரிக்காய் சாறு, பீட்ரூட் சாறு, இது 3 கலந்து ஒரு 500 ml இருக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மஞ்சக்காமாலோட தன்மை குறையும். அதே மாதிரி வேப்பம்பூ ஊற வைத்த நீர், வேப்பம்பூவை இந்த குடிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு அது ஊற வச்ச நீர் குடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மஞ்சக்காமாலுடைய தன்மை குறையும். அது மாதிரி நீங்கள் இப்போது இட்லி, தோசை அது மாதிரிலாம் நீங்கள் எடுக்கும்போது புளிப்பு அதிகப்படியாக இருக்கும், ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். மாவுனாலே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபார்ம் ஆனால் தான் இட்லியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இட்லி, தோசை இதெல்லாம் விட்டுட்டு, சப்பாத்தி இது மாதிரி கடினமாக சாப்பிட்றத விட்டுட்டு நல்லா சாலிடு ஃபுட்டாக ஒரு செர்லாக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி, அதாவது இடியாப்பம், நல்ல கோதுமை கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி அல்லது கோதுமை உப்புமா, இந்த மாதிரி உங்களுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடியதாக ரொம்பவும் எண்ணெய் இல்லாத பொருட்களாக நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மஞ்சக்காமாலை கண்டிப்பாக குறையும், அதனுடைய தன்மை குறையும். அதே மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜூஸஸ் எடுக்கும்போது நல்லா வாட்டர்மெலான் ஜூஸ், இளநீர், இவையெல்லாம் நீங்கள் குடிக்கலாம். தண்ணி எவ்வளோக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மஞ்சக்காமாலையோட தன்மை குறையும். மஞ்சக்காமாலையோட வீரியம் குறையிறதுக்கு வேப்பிள்ளை, கிளாநல்லி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இவற்றையெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அந்த மஞ்சக்காமாலையோட வைரஸ் சீக்கிரமாகவே உங்கள் இரத்தத்திலிருந்து வெளியேறும். என்ன நேயர்களே, மஞ்சக்காமாலை பற்றியும் அதை தீர்க்கக்கூடிய மூலிகை மருந்துகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வெயில் காலங்களில் இது எளிதாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோய். அதை தீர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கையாகவே நாம் சில மருந்துகளை உட்கொள்ளலாம். கீழாநெல்லி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இவற்றையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் வேப்பிலை வெயில் காலங்களில் கொஞ்சம் சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. வேப்பிலையை வாசல்லையும் கூட கட்டுவாங்க. அதனால் இந்த மூலிகை மருந்துகளெல்லாம் எடுத்து முன்னெச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம், வந்தவர்களும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த நோய் வராமல் தடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு நோயோடும் அது தீர்க்கும் மருந்தோடும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.